ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை வந்து தேர்வுகள் வந்து எழுதியிருந்தன. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 லட்சம் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா +2 விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 4ஆம் தேதியே வந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஸோ அதை தொடர்ந்து வந்து +1 வகுப்புக்கான விடைத்தாள் திருத்தும் பணி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் தொடங்கணும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதற்கிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த புனித வெள்ளி ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு விடைத்தாள் திருத்தும் பணி வந்து 11ஆம் வகுப்புக்கு வந்து 19ஆம் தேதி வந்து தொடங்கவில்லை. ஸோ அதை தொடர்ந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு ஸோ 2 வகுப்புகளுக்கும் விடைத்தாள் திருத்தும் பணி வந்து இன்று துவங்குகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் 80க்கும் மேற்பட்ட மையங்களில் வந்து இந்த விடைத்தாள் திருத்தும் பணியானது நடைபெறுகிறது. சுமார் வந்து 95,000 ஆசிரியர்கள் வந்து இந்த விடைத்தாள் திருத்தும் பணியில் வந்து ஈடுபட போகிறாங்க அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் வந்து ஏப்ரல் 19 வந்து வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஸோ ரிசல்ட் அப்டேட்டை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.